அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, திருவாசகம். அதாவது தலைப்பே வந்து இதுதாங்க. அது என்னடா திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஸோ என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து தினமும் வந்து கோயிலுக்கு போயிடுவார். ஸோ தினமும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 6 மணிக்கு போனாலும் 8 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டில் அந்த அம்மா வீட்டு தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் சொல்லுவார், அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரேன், கோயிலில் வந்து திருவாசகம் முற்றுவதில் இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட அந்த அம்மா அது ஒரு டென்ஷனாக ஆகிறாங்க. ஸோ இதே வந்து டெய்லி வந்து அவர் 6 o'clock போயிட்டு ஒரு 8 o'clock வரது அந்த மாதிரி வந்து இருக்க சொல்ல ஒரு நாள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இன்றைக்கி எங்கே அதே கோயிலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஆமாம் எதுக்கு போனீங்க, திருவாசகம் கேட்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி திருவாசகம் கேட்டிங்களா, என்ன உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், திருவாசகத்துக்கு போனேன், அவங்க பாடினது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கேட்குறது நல்லா இருந்துச்சு, அதை கேட்டேன், ஆனால் எனக்கு அதில் எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே கொஞ்சம் மாவு ஜல்லிக்கிற ஜல்லடை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவரும் போய்ட்டு ஜல்லடை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது ஜல்லடையில் கொஞ்சம் குழாலம் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியும் வந்து அவர் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காரு. பிடிச்சிட்டு வரும்போது வழி ஃபுல்லாக கீழே சிந்திட்டே வந்துருச்சு, ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகிடுச்சு. அதுக்கு அவர் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் திருவாசகம் கேட்டுட்டு வர லட்சணமும் இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஜல்லடையில் எப்படி தண்ணி நிற்கலையோ அதே மாதிரி நீங்கள் கேட்டுட்டு வர இதுவும் இருக்குது. இதுக்கு வர நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், அதாவது திருவாசகம் வந்து எனக்கு புரியலைன்னு சொன்னனே தவிர எனக்கு வந்து என்னோட மனசில் இருக்க அழுக்க வந்து அதை அகற்றுச்சு. ஸோ நமக்கு புரிதல் வந்து முக்கியம் கிடையாது, தெளிதல் வந்து ஏற்பட்டிருக்குது. எப்படி வந்து இந்த ஜல்லடையில் அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, அந்த தண்ணி பட்டவுன்னா அதில் இருக்கிற அழுக்கு மொத்தம் போயிட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது என்னோட மனசுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாருங்களாம். ஸோ நமக்கு ஒரு விஷயம் புரிதல் விட தெளிதல் வந்து ஏற்படுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.